வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிடங்கள் தினந்தோறும் இரவு 8 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்க தொடங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதிக்கான தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு 8 மணி முதலே பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க தொடங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 17,000 தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 1 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சார்ஜர்கள் அடங்கும். அதேபோல் நாளை தினத்திற்கான விடியற்காலை 3 மணி மற்றும் 4 மணி புக்கிங் சார்ஜர்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 17,000 தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் நேற்று இரவு 11:30 மணி நேர அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சப்த சீட்டுகளும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றிரவு 8 மணி அல்லது 9 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாக செலவரும் பக்தர்களுக்காக ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை தொடக்கத்திலே, அதாவது 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். இந்த தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசன டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான புக்கிங் சார்ஜர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையிலும் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகரித்து காணப்படுகின்றது. ஆனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்ட திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இன்று காலை 7 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான மாலை 4 மணி மற்றும் 5 மணி புக்கிங் சார்ஜர்கள் சென்று கொண்டது. மொத்தமாக 1250 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே திறந்துவிடக்கூடிய சூழல் தற்போது ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை நிலை வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை ஒன்றுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அழைச்சு செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற போலைக்கும் திருவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.